லட்சுமணன்னா ஸ்ரீசமிருத்தி உள்ளவன் அர்த்தம். லட்சுமணன் ஸ்ரீசமிருத்தி. சுவாமி லட்சுமணன் இல்லாம ஒரு காரியத்துக்கும் போறதில்லை. அப்படி ஏதாவது போனா சுவாமிக்கு ஏதாவது சிரமம் வந்து வருது. லட்சுமணன் இல்லாம முதல் தடவை பட்டாபிஷேகத்துக்கு போனார், தேதி மாறி போச்சு. மாரீசன் மான் வேஷம் பூண்டு வந்த போது விரட்டிக்கிட்டு போனார் லட்சுமணன் இல்லாம. சுவாமிக்கு பெருங்கவலை வந்துடுச்சு. பகவானுக்கு லட்சுமணன் கூட இருந்தா தான் ஸ்ரேயஸ். அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிவதே இல்லை லட்சுமணனை விட்டு. அதனால லட்சுமணன் பேரிட்டாளாம் வசிஷ்டர். நாலாவது பிள்ளைக்கு சத்ருபரம் ததா சத்ருக்னு பேரிட்டாளாம். சத்ருன்னா இந்த வெளியில இருக்கிற சத்ரு இல்லை, வெளியில இருக்கிற சத்ரு பக்கத்தாத்துக்காரன் நமக்கு வேண்டாதவனா இருந்தா அந்த சாத்திரவமான பாவத்தை சுலபமா போக்கின்னுள்ளான். நமக்கு பிடிக்கல அவங்கிட்ட ஏன்னா அந்த வீட்டை வச்சுட்டு வேற ஊர்ல போய் வீடு வாங்கிட்டுள்ளான். இல்ல அவனுக்கு ஏதாவது ஜுரங்கிற வந்து அவன் போனாலும் போயிடலாம், சண்டை நின்று போயிடும். இந்த உள்ள இருக்கிற சத்ரு இருக்கானே காமக்ரோதாதிகள், இவன் எந்த ஊருக்கு போனாலும் வருவான், ரிஷிகேஷம் போனாலும் வருவான், காசிக்கு போனாலும் வருவான். காமக்ரோத லோபமோக மதமாத்சரியங்கிற 6 சத்ரு. இந்த 6 சத்ருவையும் ஜெயிச்சவனாம் சத்ருக்னன். அதனாலதான் சத்ருக்னு பேரிட்டாளாம். சத்ருக்னமபரம் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னான்னு சொன்னார். நித்திய சத்ருவான ராகாதிகளை கொன்னவனா அவன். வசிஷ்டா பரமப்ரீதா வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாளா. பிரீதா பரம பிரீதா கிருதவாம்ஸ்ததா. அப்போ இப்படி பேரிட்டாள்.